வணக்கம். பக்காசூர மலை இது வந்து மேட்டுப்பாளையம். இந்த பக்காசூர மலையில் வந்து அமானுஷ்ய சக்திகள் அதிகம் உண்டு. இந்த அரக்கன் இவர் எப்படின்னா ஊரையே அழிச்சுக்கிட்டு இருந்தார். 7 பசுமாடு களியை எடுத்துகிட்டு வரணும். அந்த 7 பசுமாட்டையும் சாப்பிட்ருவார், வண்டியும் முழுங்கிடுவார், அந்த களியும் சாப்பிடுவார், அந்த கொண்டு வர ஆளையும் சாப்பிடுவார். அப்போ அந்த மாதிரி எல்லாருமே அழிஞ்சிட்ருக்காங்க ஊரில் சொல்லிட்டு அம்மன்கிட்ட வந்து முறையிடுவாங்க. இந்த நரகாசுரனுடைய மலை வந்து ஊட்டி குன்னூர் போகிற வழியில் இருக்குது. இந்த மலையில் வந்து எவ்வளோ அமானுஷ்ய சக்தி இருக்குது. இதில் வந்து நிறைய டிவி மீடியாக்கள் எல்லாம் போய் நிறைய தங்கி அங்கே உள்ள 6 மணிக்கு மேலே வந்து அங்கே தங்கி எடுக்க முடியாது. அங்கே உள்ள ஒரு அமானுஷ்ய சக்திகளும் அங்கே யாருமே இருக்க முடியாத ஒரு அமானுஷ்யம் நடக்கும்போது நம்மளுடைய நிறைய பேர் நிஜம் இந்த சன் டிவிலேருந்து நிறைய பேர் எல்லாருமே போய் பார்த்தாங்க. யாருனாலே அதை எடுக்க முடியல. அப்படிப்பட்ட அங்கே ஒரு விஷயம் இருக்காங்க. அங்கே மலை மேலே வந்து ஒரு பெரிய மூடி இருக்கும், இரும்பு உள்ள ஒரு செயின் தொங்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததில் சொல்லி தான் இந்த காட்டுவாசிகள் சொல்கிறாங்க. அங்கே உள்ள வந்து நிறைய பொக்கிஷங்கள், ஏகப்பட்ட வைடூரியங்கள் எல்லாமே இருக்குன்னு. அங்கே ராஜநாகம் இருக்குன்றாங்க. வந்து மலைவாசிகள் எல்லாம் வந்து விவசாயம் பண்ண உடனே முதல்ல வந்து இவருக்கு வந்து ஒரு கோழி பலி கொடுப்பாங்க. ஆடி அமாவாசைக்கு வந்து இங்கே வந்து பூக்குண்டம் இறங்குவாங்க. இங்கே வந்து புலிகள் நடமாட்டமெல்லாம் உண்டு. அப்போல்லாம் இப்போ கூட திடீர்னு வரும். அப்போ அங்கே வந்து பூஜை கொடுத்துட்டு வழி கொடுப்பாங்க. அந்த பூக்குண்டத்தில் வந்து இறங்கி உப்பு போடுவாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த நெருப்பு விதிப்பாங்க. இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒருவருக்கு வந்து பயங்கரமான வியாதி. அவர் வந்து இங்கே வேண்டிட்டு வந்து இங்கே வந்து கோயிலில் அந்த கீழே ஆத்தோரத்தில் ஒரு விநாயகர் இருப்பார். அங்கே வந்து அவர் அங்கேயே இருக்கார். அவருக்கு இது வரைக்கும் வந்து டாக்டர் கொடுத்த கெடு கூட முடிஞ்சு போச்சு. அவர் நல்லா இருக்கார். இங்கே வந்து நடிகர் பாக்யராஜ் சார் வந்து நிறைய படங்கள் அவர் எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த கோயிலுக்கும் வந்து நிறைய தொடர்பு உண்டு. எப்படிப்பட்ட கொடுமையான வியாதியாக இருந்தால் கூட சரியாகக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் இவரை போய் தரிசனம் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட கொடும்பாவியாக இருந்தாலும் நமக்கு வந்து கொடுமையான நோயாக இருந்தாலும் சரி, நமக்கு யாராவது தீங்கு நினைச்சாலும் சரி, அது நமக்கு கிட்ட கூட வராது. இந்த இடம் வந்து மிக புனிதமான இடம். வனபத்ரகாளி அமாவாசை அன்று பயங்கரமான கூட்டங்கள் இருக்கும். நடக்காதது நடத்தி காட்டக்கூடிய சக்தி வாய்ந்த பக்காசூரன் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து எவ்வளோ எலுமிச்சங்காய்கள் குத்தி கீழே போட்டிருப்பாங்க பாருங்கள். அம்மனுடைய வரம் வாங்கி இவரை வந்து அம்மன் தான் அழித்து என் முன்னாடியே நீ இருக்கணும்னு சொல்லி வரம் கொடுத்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க. ரொம்ப விசேஷமான சக்தியான இடம், சக்தி பீடம், ரொம்ப அற்புதமான இடம். எல்லாம் படிப்பு வரல, ஒரு தொழில் தொடங்கணுன்னா கூட இங்கே போயிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு வருவாங்க. ரொம்ப நம்ம வந்து இரவில் போய் எடுத்த இது பகலில் எடுக்கலை இந்த வீடியோவை. அடுத்த இதில் வந்து உங்களுக்கு பகலில் எடுத்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப இந்த இடம் வந்துட்டு பார்க்காதவங்க, மிஸ் பண்ணவங்க எல்லாருமே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு தடவை வந்து போயிட்டு வாங்க. ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. இது வந்து பார்த்தவங்களோட பார்க்காத தெரியாத எவ்வளோ மக்கள் இருப்பாங்க இந்த ஜென்ரேஷனில். இங்கே வந்து கோவில்கள், சில சக்திகள் இருக்கிறனால தான் நம்மளால் வந்து இயங்க முடியுது. நமக்கு இப்போ நம்மளுடைய ஆத்மாவை வந்து நம்ம பார்த்துருக்கோமா, நமக்குள்ளே போகிற காற்று நம்ம பார்த்துருக்கோமா, சுவாசத்தை. அப்போ நம்மளுடைய ஆத்மா வந்து ரொம்ப இறைவனுடைய படைப்பு. நாம் வந்து தானாக வந்து தோன்றிட முடியாது. அப்போது அந்த சக்தி அது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. சில இடங்களில் போகும்போது நமக்கு அடுத்த ஒரு ஆட்கள் வரும்.